பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அவருடைய திருவுருவல் சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்துகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படும் நிலையில் இதனை முன்னிட்டு சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அவருடைய திருவுருவ சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள படத்திற்கு முதலமைச்சர் மற்றும் திமுக உறுப்பினர்கள், மூத்த அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அண்ணா அறிவாலயம், தொடர்ந்து வள்ளுவர் கோட்டம், அதனைத் தொடர்ந்து தற்போது அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அவருடைய சிலையின் கீழ் வைக்கப்பட்டுள்ள படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செயலர் லதா வழங்க நாம் கேட்கலாம். லதா, விவரங்கள். வணக்கம். பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் இருக்கும் அண்ணாவினுடைய திருவுருவ சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கும் திருவுருவ படத்திற்கு தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். உடன் அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் உடன் இருந்தார்கள். முன்னதாக பார்த்தோம்னா அண்ணா அறிவாலயத்திலும் அண்ணாவினுடைய சிலைக்கு முதலமைச்சர் மரியாதை செலுத்தி உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டார். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொண்டார். அதற்கு பிறகாக வள்ளுவர் கோட்டம் சென்ற முதலமைச்சர் அங்கேயும் அண்ணாவினுடைய சிலைக்கு மரியாதை செலுத்தினார். அதற்கு பிறகாக அண்ணா சாலையில் அமைந்திருக்கும் அண்ணாவினுடைய சிலைக்கும் அவர் தற்பொழுது மரியாதை செலுத்தி இருக்கிறார். உடன் அமைச்சர்கள், முக்கியமாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் கே.என். நேரு, மேலும் அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், சேகர்பாபு, அதே போல மேயர் பிரியா உள்ளிட்ட பலரும் உடன் இருந்தார்கள். அண்ணாவை பொறுத்த வரைக்கும் பெரியாரினுடைய சுயமரியாதை இயக்கத்தில் இருந்து வந்த ஒருவர். மேலும் பெரியார் மீது இருந்த அதிருப்தியின் காரணமாக திமுகவை நிறுவிய ஒருவர். அவரினுடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு மக்கள் திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்த ஒருவர். அவரினுடைய பிறந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் திமுக பிரம்மாண்டமாக கொண்டாடி வருகிறார்கள். அந்த வகையில் முதலமைச்சர் தற்பொழுது அண்ணா சிலைக்கு மரியாதை செலுத்தினார். விரிவான விவரங்களுக்கு நன்றி லதா.